நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஜெபத்தை கேட்கிறார். நாம் அவரிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிற எந்த காரியங்களுக்கும் அவர் பதில் செய்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் தேவனுடைய இரக்கங்கள் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட பேச வாஞ்சிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு 40 நாட்களில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன செய்கிறார், மாலை வேளையில் நம்மோடு கூட பேசுகிறார். அந்த கூட்டங்களுக்காக ஜெபியுங்கள். இன்றைக்கும் என்னோடு கூட புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 2 வசனங்களிலே எரேமியா தீர்க்கதரிசி பேசுகிற போது தேவனையும் தேவனுடைய தன்மைகளையும் குறித்து அநேக காரியங்களை பேசுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்ல வருகிற போது அவர் கிருபையுள்ளவர் என்று சொல்லுகிறார், அவர் இரக்கமுள்ளவர் என்று சொல்லுகிறார், அவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டான தேவனுடைய குணாதிசயங்கள் பல்வேறு இடங்களிலே அநேக காரியங்கள் பேசப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மகிமைப்படுவாராக. அவர் எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிற தேவன். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். இந்த காலை வேளையிலே இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களோடு கூட பேச வாஞ்சிக்கிறேன். ஒரு இரக்கமுள்ள தேவன், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் மகா இரக்கமுள்ள தேவன். அல்லேலூயா. தேவனுடைய இரக்கங்களை நாம் சரியாய் அறிந்து கொள்ளுகிற போது இங்கே எரேமியா சொல்லுகிற காரியங்கள், தேவனுடைய இரக்கத்தை நாம் இலகுவா என்ன செய்ய முடியுமா, அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய இரக்கம் எப்படிப்பட்டது, தேவனுடைய இரக்கம் என்ன செய்யும் என்றெல்லாம் சொல்லி அநேக காரியங்களை இந்த வார்த்தையிலே அவர் நம்மோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு 5:7 சொல்லுகிறது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அல்லேலூயா. தேவனுடைய ஜனங்களாய் இரக்கம் பாராட்டுகிறவர்களாகவும் இரக்கத்தை வாஞ்சிக்கிறவர்களாகவும் தேவனாலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இருக்கிற கொஞ்ச நேரங்களிலே இதிலே சொல்லப்பட்டிருக்கிற அநேக காரியங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் இரக்கம் உள்ளவர், கர்த்தர் இரக்கம் உள்ளவர். ஒவ்வொரு நாளும் தேவன் பாருங்க தம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைப்படுகிற போது அவர் இரக்கமுள்ள தேவனாகவே இடைப்படுகிறார். சூழல்கள் எதுவாக இருக்கட்டும், அவருடைய தன்மைகள் எதுவாக இருக்கட்டும், ஆனால் அந்த சூழல்களுக்கு நடுவிலே தம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைப்படுகிற போது, யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கிற போது அங்கே வாசிக்கிறோம், கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும். பாருங்க, தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிற போது அந்த சூழல்கள், ஆண்டவர் மோசேயோடு கூட பேசினார், மலையின் மேலே ஏறி வா என்று சொன்னார். அந்த மலையை ஒருவனும் தொட முடியாது, ஒன்றும் தொடக்கூடாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். தேவ பிரசன்னம் அந்த மலையை நிரப்பி இருக்கும். அந்த மலையை தொடுகிற எதுவும் என்ன செய்யும், கொல்லப்படும் என்று எழுதப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் மோசேயோடு கூட பேசினார். நீ என்னிடத்திலே ஏறி வா என்று சொன்னார். அவன் ஏறி வருகிற போது அவனோடு கூட உடன்படிக்கையின் வார்த்தைகளை அவனிடத்திலே கொடுக்கிற அந்த சூழல்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலே தேவன் அவனோடு கூட பேசுகிற போது இந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு முன்பதாக கடந்து போகிற போது கர்த்தர் மகா இரக்கம் உள்ளவர் என்று சொல்லுகிறார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் 1000 தலைமுறைகளுக்கு என்ன செய்வாரா, அந்த இரக்கத்தை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைப்படுகிற போது ஒவ்வொரு நாளும்
அவருடைய தன்மைகள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய இரக்கத்தினாலே மோசே அன்றைக்கு மலையிலே தேவனோடு கூட தங்கி இருக்கிறான். தேவனுடைய இரக்கத்தினாலே மோசே அன்றைக்கு தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு கீழே இறங்கி வருகிறான். உபாகமம் 4:31 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே அவர் உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வேத பகுதி சொல்லுகிறது, நம்முடைய தேவன் யார், நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் எப்படிப்பட்டவர் சொன்னா மகா இரக்கமுள்ள தேவன். இந்த வார்த்தை சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடினால் அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட். பாருங்க, தேவனுடைய இரக்கம் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் வருகிற போது, தம்முடைய பிள்ளைகள் அழிவுக்கு நேராக இருக்கிற போதும், எப்போ இந்த இரக்கம் பூரணமாய் வெளிப்படுகிறது என்று சொல்லுகிற போது, தேவனுடைய பிள்ளைகள் அழிவுக்கு நேரான காரியங்களிலே இருக்கிற போதும் தேவன் என்ன செய்கிறாரா, கொஞ்சம் இரக்கம் பாராட்டுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. அது சொல்லுகிறார், அந்த அழிவிலிருந்து அவர்களை தப்புவிக்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் அந்த தேவனுடைய குணாதிசயம், தேவனுடைய தன்மை, அதை சரியாய் உணர்ந்து கொள்ளுகிற போது, லூக்கா 10:33 நாம் வாசிக்கிற போது அங்கே நல்ல சமாரியனை பார்க்கிறோம். எல்லாரும் என்ன செய்தார்களா, காயப்பட்டவனை விட்டு கடந்து போய் கொண்டு இருந்த போது ஒரு சமாரியன் வருகிறான். அவனால் என்ன செய்ய முடியலன்னு சொன்னா அப்படியே தாண்டி கடந்து போக முடியவில்லை. நம்முடைய வாழ்விலே, நம்முடைய காரியங்களிலே எத்தனையோ பேர் கடந்து போனார்கள். ஆனால் தேவன் மாத்திரம் என்ன செய்கிறதை பார்க்கிறோம், நம்மோடு கூட இடைப்படுகிறார், நம்மை மறுபடியும் தூக்கி எடுக்கிறார், நம்முடைய காயங்களை கழுவுகிறார், நமக்குண்டான தேவைகளை சந்திக்கிறார். ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே அவர் உன்னை கைவிட மாட்டார். ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற பெரிய நிச்சயம் என்னன்னு சொன்னா, என் தேவன் இரக்கமுள்ள தேவன், அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை அழிக்க மாட்டார், என் பிதாக்களோடு கூட அவர் பண்ணின அந்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். நிச்சயமாகவே தேவன் என்னை திரும்பவும் எடுத்து கட்டுவார். ஒரு பெரிய நிச்சயமுள்ள வாழ்க்கை. கர்த்தருக்கு மகிமை. தேவனுடைய குணாதிசயங்களை உணர்ந்து கொள்ளுகிற போது, அங்கே புலம்பலை வாசிக்கிற போது அவன் சொல்லுகிறான், தேவன் கிருபையுள்ளவர் என்று சொல்லுகிறான், அவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லுகிறான். கூடவே சொல்லுகிற போது அவர் இரக்கமுள்ள தேவன். லூக்கா 6:36 இப்படி சொல்லுகிறது, உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்க. ஒரு தெய்வீக சுபாவம் பாருங்க, தேவனுடைய சுபாவம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா இரக்கமுள்ள தேவன். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வில் அவருடைய இரக்கங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறபடினாலே இன்றைக்கு தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறாரா, நிற்க வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய இரக்கங்கள் இல்லைன்னு சொன்னா இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிருப்போம். கர்த்தருடைய இரக்கங்களினாலே இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், பாதுகாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம், இன்றைக்கு வரைக்கும் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். தேவன் மகிமைப்படுவார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் இரக்கமுள்ளவர், அவருடைய குணாதிசயங்களில், அவருடைய தன்மைகளிலே அவர் ஒரு நாளும் மாறி போகிறதில்லை. எரேமியா சொல்லுகிற போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லுகிறார். பாருங்க, தேவனுடைய இரக்கம் எப்படிப்பட்டது என்று பேச வருகிற போது எரேமியா எப்படி பேசுகிறார் சொன்னா, அவருடைய இரக்கங்கள் பூரணமானது என்று சொல்லுகிறார். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால், இரக்கம் என்று எழுதப்படாமல் இரக்கங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா பன்மையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கேன்னு சொன்னால் தேவனுடைய இரக்கங்கள் பூரணமானவை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏதோ ஒன்றிலே இல்லை, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய இரக்கங்கள் எப்படிப்பட்டதான். சங்கீதம் 119 156 வாசிக்கிற போது அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தாவே உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாயிருக்கிறது. பாருங்க, சொல்லுகிற போது சொல்லுகிற, ஆண்டவரே உம்முடைய இரக்கங்கள் எப்படி இருக்கிறதா, மிகுதியாயிருக்கிறது, ஏராளமானது. அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, அது எல்லாருக்குமானது. இந்த பூமி பந்தில இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் தேவனுடைய இரக்கங்கள் என்ன செய்திருக்கிறதா, ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறது, ஆயத்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறது, எல்லாருக்கும் உரியது. எல்லாரும் என்ன செய்ய முடியும், அந்த இரக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும்.
பூரணமான இரக்கமுடைய தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாட. சங்கீதம் 145:9 சொல்லுகிறது, கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் பூரணப்பட்டது. நாம நினைக்கிறோம், கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்வாரா, என் வாழ்க்கையில எனக்கு உதவி செய்வாரா, நான் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறேன், இவ்வளோ போராட்டத்தில் இருக்கிறேன், இவ்வளோ குறைவுகளோடு கூட இருக்கிறேன், தேவனை விட்டு விலகி தூரமாய் நடந்து போய் கொண்டு இருக்கிறேன், தேவனுக்கும் எனக்குமான உறவிலே உடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறேன்னு சொல்லுகிற போது சங்கீதம் 51:1 சொல்லுகிறது, தாவீது தேவனுக்கு விரோதமான காரியங்களிலே இருந்த போதும், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு இருந்தான் தாவீது. ஆனா வேதம் சொல்லுகிறது, தேவன் அவனோடு கூட இடைப்படுகிற போது தேவ சமூகத்தில் வந்து ஜெபம் பண்றான். வாசியுங்கள். தேவனே, உம்முடைய கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி. பாருங்க, சொல்றான், தேவ சமூகத்தில் வந்து ஜெபம் பண்றான். ஆண்டவரே, பாவம் செஞ்சிட்டேன், தவறி நடந்துட்டேன், ஆனாலும் உம்மிடத்தில் இரக்கங்கள் உண்டு. ஒரு விஷயம் கூட என்ன செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு இரக்கம் பாராட்டுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, என் தப்பிதங்களை மன்னிங்க, என்ன மறுபடியும் என்ன செய்யுங்க. பாருங்க, தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னா, தவறு செய்யாத மனுஷன் இல்லை. ஆனா வேதம் என்ன எதிர்பார்க்கிறேன்னு சொன்னா, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைகிறது இல்லை, அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்திலே இரக்கம் பெறுகிறான். தாவீது தேவ சமூகத்துக்கு வரும், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமல் இரும், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாம இரும், நான் உம்மோடு கூட தான் வாழணும், சூழ்நிலைகளின் நிமித்தம் தவறு இழைத்திருக்கிறேன், எனக்கு இரக்கம் செய்யும் என்று சொன்ன போது அவன் சொல்லுகிறான், உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படி. ஏன்னா அவருடைய இரக்கங்கள் எப்படிப்பட்டதான், ஏராளமானது. அதனால்தான் அவன் சொல்லுகிறான் எரேமியா, அவருடைய இரக்கங்கள் பூரணமானது, மிகுந்த இரக்கங்களோடு கூட. அநேக நேரங்களிலே தேவ பிள்ளைகளாக பாருங்க, ஒருவேளை தாவீதை போல பாவத்திலே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் 2 ராஜாக்கள் 13:23 நீங்க அந்த பகுதிகளை எல்லாம் வாசிக்கிற போது இஸ்ரவேல் ஜனங்கள் தான், தேவ பிள்ளைகள் தான், தேவனாலே ஆளுகையை பெற்று கொண்டவர்கள் தான், ராஜாக்களாய் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு நடத்தப்பட்டவர்கள் தான். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்களா, தேவனுடைய வார்த்தையை மறந்து போனார்கள், தேவனுடைய கற்பனைகளை மறந்து போனார்கள், தேவன் அவர்களுக்கு சொல்லியவைகளை மறந்து போய் என்ன செய்கிறதை பார்க்கிறோம், தேவனை விட்டு வழி விலகி நடக்கிற போது எவ்வளோ காரியங்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, தேவன் அவ்வளோ காரியங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார். ஒரு ராஜாவுக்கு பின்னாலே இன்னொரு ராஜா. அந்த அதிகாரத்தெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜாவுக்கு பின்னாலே இன்னொரு ராஜா. ஒருத்தன் நல்லவனா இருக்கிறான், அடுத்தவன் தேவனுக்கு விரோதமாய் காரியங்களை இப்படியே கடந்து வருகிற போது ஆண்டவர் தொடர்ந்து பேசுகிறார். ஆனாலும் அந்த ஜனங்கள் என்ன செய்தார்களா, தேவனுக்கு விரோதமாய் கடந்து போய்கொண்டே இருந்த போது உண்மையிலே அவங்க எங்க இருந்தாங்கன்னு சொன்னா, தண்டனைக்குரியவர்களாக இருந்தார்கள். ஆனால் அந்த வசனம் சொல்லுகிறது, ஆனாலும். நல்லா கவனிங்க, அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னு சொன்னா, ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட செய்த உடன்படிக்கையின் நிமித்தம் அவர்களை அழிக்க சித்தமாயிராமலும் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார். தேவனுக்கு மகிமைனார். பாருங்க, அவருடைய இரக்கங்கள். அவர் என்ன செய்திருக்கலாம்னு சொன்னா, அப்படியே கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ளாக அவர்களை நிர்மூலமாக்கி இருக்க முடியும். ஆனால் தேவன் என்ன செய்கிறாரா, இல்லை, என் பிள்ளைகளுக்கு நான் இறங்கட்டும், என் பிள்ளைகளை நான் திருப்பி கொண்டு வரட்டும், என் பிள்ளைகள் மறுபடியும் என்ன செய்வார்கள், என்னுடைய வார்த்தையின்படி நடப்பார்கள். எவ்வளோ பெரிய நம்பிக்கை, எவ்வளோ பெரிய நிச்சயத்தோடு கூட தேவன் அவர்களுக்கு இறங்குகிறார். வாக்குத்தத்தம் முற்பிதாக்களோடு கூட பண்ணின, வாக்குத்தத்தம் முற்பிதாக்களோடு கூட பண்ணின அந்த உடன்படிக்கை அவைகளின் நிமித்தம் இல்லைன்னா இன்றைக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேலே வருகிற அந்த கோபாக்கினையில ஒன்றுமில்லாமல் போயிருப்போம். ஆனால் சொல்லுகிறான், ஏராளமான இரக்கங்களை உடையவர், மிகுந்த இரக்கங்களை உடையவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாடு. ஒவ்வொரு நாளும் அந்த இரக்கங்களினாலே நீங்களும் நானும் நடத்தப்படுகிறோம். அந்த இரக்கங்களினாலே கர்த்தர் நம்முடைய வாழ்வை கட்டி அமைத்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாடு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை மகிமைப்படுத்தத்தக்கதாக அவரோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. அது மாத்திரம் அல்ல, பாருங்க, எரேமியா சொல்லுகிற போது சொல்லுகிறான், அந்த இரக்கங்கள் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, ஒரு பெரிய பாதுகாப்பின் அனுபவம்.
நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இல்லைன்னா என்றைக்கோ நிர்மூலமாகி இருப்போம், ஒன்றுமில்லாமல் போயிருக்க முடியும். ஆதியாகமம் 19:16 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 19 அதிகாரம் 16வது வசனம். பின்பு வாசிங்க. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கிற போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே, பாருங்க நல்லா கவனிங்க, இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னு சொன்னா, சோதோம் கொமோரா பட்டணங்களை தேவன் அழிக்கப் போகிறார். ஆபிரகாமோடு கூட பேசினார், அந்த பட்டணங்களை அழிக்க போகிறேன். ஆபிரகாம் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ற, ஆண்டவரே அந்த பட்டணத்தில் ஒரு 50 நீதிமான்கள் இருந்தா, ஆண்டவர் சொன்னார் அழிக்க மாட்டேன். 45 பேர் கட்டாயம் அழிக்க மாட்டேன். 40 பேர் இல்லை அழிக்க மாட்டேன். இப்படியே வருகிறது. ஆக கடைசியிலே ஆபிரகாம் நிறுத்தி விட்டு போகிறான். ஆண்டவர் பார்க்கிறார், அங்க என்ன இல்லையா, ஒரு 10 நீதிமான்கள் கூட இல்லாத ஒரு நிலைமையில அந்த பட்டணம் அழிக்கப்பட போகிற போது ஆண்டவர் பாருங்க ஒரு உடன்படிக்கை வாக்குத்தத்தம் அவைகளின் நிமித்தம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய இரக்கம் யாருக்கு கிட்டி இருக்குன்னு சொன்னா, லோத்துக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும். ஆண்டவர் அந்த மனுஷர்களோடு கூட அந்த குடும்பத்தோடு கூட இடைப்படுகிறார். அவன் பார்க்கறான், தாமதித்து கொண்டே இருக்கிறான். சொன்னா பிள்ளைங்களை கட்ட போற மருமகன் எப்படி ஆயிலும் வந்துருவான்னு பார்க்கறான். ஆனா அவங்க யாரும் என்ன செய்யலையா, மனம் திரும்பாத பட்சத்துல தேவன் இரக்கம் வைக்கிறார். லோத்துவையும் அவன் மனைவியையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து தேவன் என்ன செய்கிறாரா, ஒரு பெரிய பாதுகாப்போடு கூட நடத்தி கொண்டு வருகிறார். அடிப்படை தேவனுடைய இரக்கம். பாதுகாப்பு எப்ப உண்டாகிறதா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், தேவனுடைய இரக்கம், ஆண்டவருடைய இரக்கம் முந்திக் கொள்ளுகிறது. பாதுகாப்பு என்று வருகிற போது தேவன் என்ன செய்கிறாரா, தம்முடைய பிள்ளைகள் மேலே இரக்கம் வைக்கிறார். பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒரு பெரிய பாதுகாப்பு தேவை என்கிற போது தேவனுடைய இரக்கம் வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். தீத்து 3:5 அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதுகிற போது சொல்லுகிறான், நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தமாக. பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ எப்படி மீட்கப்பட்டிருக்கிறாய், எப்படி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய், தேவன் எப்படி உன்னை இப்படிப்பட்ட சூழலிலே நடத்தி வருகிறான்னு சொன்னா அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை பாதுகாக்கல, அவருடைய இரக்கத்தின்படியே. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், புதுப்பித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பாருங்க மகிமைப்படட்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய இரக்கங்களினாலே நீங்களும் நானும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா, பாதுகாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். சங்கீதம் 103:4 வாசித்து பாருங்க, இங்கே போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் 3வது வசனம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டி உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, பாருங்க, நன்மையினாலே உன் வாயை திருப்தியாக்கி உன் வயது கழுகுக்கு சமானமாய் வாழ வயதாக. பாருங்க எவ்வளோ காரியங்கள், எல்லாம் எதனால, ஒரே ஒரு காரியம், தேவனுடைய இரக்கம். ஆண்டவர் பாதுகாக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அக்கிரமத்தை மன்னிச்சு பாவத்தை மன்னிச்சு எல்லாவற்றையும் மன்னித்து ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறாரா, ஒரு பெரிய பாதுகாப்பு. எபேசியர் 2:3 சொல்லுகிற போது பவுல் சொல்லுகிறான், நீங்களும் நானும் கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். நம்முடைய வாழ்க்கை நம்ம யோசிச்சு பார்த்தா நம்ம எப்படி இருந்தோம் சொன்னா, நம்முடைய கிரியைகளின் நிமித்தம் கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 2:4 சொல்லுகிறது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை, பாருங்க, ஆண்டவர் மறுபடியும் உயிர்ப்பிக்கிறார், மீட்டு கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டேன்னு சொன்னா அது சொல்லுகிறார், கோபாக்கினையிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது எதுன்னு சொன்னா தேவனுடைய இரக்கம்தான். தேவனுடைய இரக்கம் இல்லை என்று சொன்னால், அவருடைய இரக்கம் முன்னாலே வந்து நிக்கலன்னு சொன்னா என்றைக்கோ என்ன செய்திருப்போம், நிர்மூலமாகி இருப்போம். 1 பேதுரு 1:4 சொல்லுகிற போது அது சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரத்திற்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி மறுபடியும் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார்.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டு. பாருங்க, எங்கெல்லாம் போராட்டங்கள் வந்ததோ அங்கெல்லாம் தேவனுடைய இரக்கம் வந்து நிற்கிறது இல்லை. என் பிள்ளைக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கட்டும், என் பிள்ளைக்கு இன்னொரு முறை உதவி செய்யட்டும். பாருங்க, ஒவ்வொரு நாளும் அந்த தேவ இரக்கங்கள் வருகிற போது நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோமோ, பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை இடங்கள் ஆண்டவருக்கு மகிமுண்டா. நீங்க வேதம் முழுவதும் பாருங்க, எங்கெல்லாம் ஆபத்துகளும் பிரச்சனைகளும் தேவ பிள்ளைகளுக்கு வருகிறதோ அப்பெல்லாம் அவர்களுடைய தவறுகளின் நிமித்தம் அவர்கள் மெய்யாகவே தண்டிக்கப்பட வேண்டிய சூழல்கள் தான். ஆனால் தேவன் வந்து என்ன செய்கிறதை பார்க்கிறோம், இரக்கம் வைக்கிறார். இல்லை என் பிள்ளைகளை நான் நடத்தட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க, தேவனுடைய குணாதிசயங்களை அறிந்து கொள்ளுங்க. அவருடைய இரக்கம் ஐஸ்வர்யம் உள்ளவர், இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏராளமான இரக்கங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். ஒவ்வொரு நாளும் அந்த இரக்கத்தினாலே நம்மை பாதுகாக்கிறார் என்று சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, நான்காவதாய் அங்கே பார்க்கிற போது, புலம்பல்ல வாசிக்கிற போது அந்த இரக்கங்கள் எப்படிப்பட்டதுன்னு சொல்லுகிறார்னா, முடிவில்லாத இரக்கங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த இரக்கம் ஏதோ கொஞ்ச நாள் பரவாயில்ல, ரட்சிப்புக்குள்ள நடத்துகிற வரைக்கும் இரக்கமா? இல்லை. அந்த இரக்கம் எப்படிப்பட்டதா? முடிவில்லாத இரக்கம். யாத்திராம 20:6 சொல்லுகிறார், 1000 தலைமுறைகளுக்கு. வாசிங்கள், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கும் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம். பாருங்க, சொல்றாரு 1000 தலைமுறைகளுக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். பாருங்க, அப்போ தேவன் என்ன செய்கிறாரா, ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைத்த அதே இரக்கத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு என்று சொல்லி 1000 தலைமுறைகளுக்கு அந்த இரக்கம் என்ன செய்கிறதை பார்க்கிறோம். முடிவில்லாமல் வந்து கொண்டே இருக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாடு. ஏன்னா தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, தம்முடைய பிள்ளைகள் வாழ்விலே இந்த முடிவில்லாத இரக்கம் இருந்தா மாத்திரம்தான் பிள்ளைகள் ஜெயிக்க முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாடு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, பிள்ளைகளுக்கு தேவையான போஷாக் இல்லைன்னா என்ன செஞ்சோம்னா பிள்ளைகள்லாம் சோர்ந்து போயிடும். நல்ல ஆகாரம் தினம் என்ன செய்யணுமா, வேண்டியவைகளை கொடுத்துட்டே இல்லைன்னு சொன்னால் ஒரு 4 நாள் ஒன்றும் கொடுக்கலன்னா பிள்ளைகள் சோர்ந்து போகும். தேவன் என்ன செய்கிறாரா, அனுதினமும் யோபு 22:5 வாசிக்கிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது, உம்முடைய பொல்லாப்பு பெரியதும் உம்முடைய அக்கிரமங்கள் முடிவில்லாததுமாய் இருக்கிறது அல்லவா. பாருங்க, யோபு சொல்லுகிற போது சொல்லுகிற அந்த வார்த்தை சொல்லுகிறது, அக்கிரமங்கள் எப்படி இருக்கிறதா, முடிவில்லாததுமா இருக்கிற போது அந்த முடிவில்லாத அக்கிரமங்களுக்கு முடிவு வருகிற வரையிலும் அவருடைய இரக்கமும் தொடர்ந்து கொண்டே வரும். அக்கிரமத்தின் மிகுதியினாலே ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு அக்கிரமம் எவ்வளோ வந்து கொண்டு இருக்கிறதோ அவர் பாருங்க, அவருடைய இரக்கம் என்ன செய்யுமா, தொடர்ந்து கொண்டே இருக்குன்னு சொல்ல. ஒவ்வொரு நாளும் லூக்கா 1:50 வாசிக்கிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது, தலைமுறைகளுக்கு இரக்கம் வைக்கிற தேவன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அக்கிரமத்தில் இருக்கிறான், இந்த அக்கிரமத்திலிருந்து வெளிவர வரைக்கும் தேவன் என்ன செய்வாரா, இரக்கம் பாராட்டி கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் இரக்கம் பாராட்டி கொண்டே இருக்கிறார் என்பதினாலே நீங்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்க முடியாது. இன்றைக்கு இரக்கம் பாராட்டி கொண்டு இருக்கிறார், இன்றைக்கு பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார், இன்றைக்கு நமக்காக பிதாவின் சமூகத்திலே நின்று கொண்டு இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இதெல்லாம் ஒரு நாள் மாறி போகும். ஒரு நாள் நியாய தீர்ப்பு கொடுக்கிற இடத்துல வந்து நிற்பார். அவர் அங்கே வந்து நிற்கிற போது இந்த இரக்கங்கள் அங்கே என்ன செய்யாது, உனக்கு உதவி செய்யாது. தேவனுடைய இரக்கங்கள் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறான்னு சொன்னா இவைகளை பெற்றுக்கொண்டு ஓடியாக வேண்டும். என்னோடு கூட எரேமியா 30:18 வாசியுங்கள். எரேமியா 30:18. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், சிறையிருப்பை திருப்பி வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு, பாருங்க ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, அந்த இரக்கம் செய்வேன். உன் வாழ்க்கை என்ன செய்யும்னு சொன்னால், இன்றைக்கு இருக்கிற நிலைமையை விட்டு ஆண்டவர் உருவாக்கின அந்த ஆதி நிலைமைக்கு திரும்ப உன்னை கொண்டு போக விரும்புகிறார். ஒரு தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, அரண்மனை முன்போல கட்டப்படும்.
நடுவுல தான் இந்த பாவங்கள், அக்கிரமங்கள் இதெல்லாம் ஆட்கள் சொல்லுவாங்க பாருங்க, எப்படி வந்ததுன்னே தெரியாது, எங்க போய் பழகினார்னே தெரியாது. திடீர்னு இதெல்லாம் என்ன செஞ்சுட்டதுலே, ஆரம்பத்துல தான் நல்லா தான் இருந்தார் பாஸ்டர், ஆரம்பத்துல தான் நல்லா தான் இருந்தார், ஆனா நடுவுல கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஆண்டவர் சொல்லுகிறார் அவருடைய இரக்கங்கள் வரும், கர்த்தர் என்ன செய்வாராம், திரும்ப சரி பண்ணுவார், திரும்ப நேர்த்தியாய் எடுத்து கட்டுவார், மறுபடியும் அரண்மனை என்ன செய்யுமா, தேவனாலே புதுப்பிக்கப்படும். ஏன்னா தேவனுடைய அந்த இரக்கம் பாருங்க முடிவில்லாதது, அக்கிரமும் முடிவில்லாது தொடர்ந்து கொண்டே இருக்குன்னு சொன்னா தேவனுடைய இரக்கம் பின்னாலே வந்து கொண்டே இருக்கும். நெகேமியா 9:17 வாசிக்கிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது பாருங்க, 17, 18, 19 வசனங்களில் போடப்பட்டிருக்கு. 17வது வசனம் நெகேமியா 9:17. அவர்களிடத்தில் நீர் செய்த உம்முடைய நினையாமலும் போய் பாருங்க, தேவன் எவ்வளோ நன்மைகளை செய்து எகிப்தில இருந்து வெளியே கொண்டு வந்து அற்புத அடையாளங்கள் செய்து எல்லாவற்றையும் செய்து வெளியே நடத்தி கொண்டு வந்தா மறுபடியும் என்ன செய்கிறாங்க, அவர்களா தங்களுக்குள்ள வருது தலைவனை ஏற்படுத்தி கொண்டு கலகம் பண்ணி தேவனுக்கு விரோதமாய் பேசி, இல்லை இல்லை ஆண்டவர் எங்களை இப்படி எல்லாம் விட்டுட்டான்னு சொல்லி என்னெல்லாம் முடியுமோ அவ்வளவு விரோதமாய் தேவனுக்கு எதிராய் பேசின போதும் அதன் பின்பகுதி சொல்லுகிறது, ஆண்டவர் ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மனவுருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமாகிய தேவனாகிய நீர் அவர்களை பாருங்க. ஏன்னா தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, விட்டுட்டா ஒன்றும் பண்ண முடியாது, விட்டுட்டா. அதனால தான் சொல்லுகிறார், அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிற, வாயில தான் இருக்கிற, வாந்தி பண்ணி போடுவேன்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னும் வாந்தி பண்ணி போடலை, வாந்தி பண்ணி போட்டுட்டா என்ன செய்ய முடியாது, வெளியே வாந்தி எடுத்துட்டா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வாயிலே என்ன செய்து வைத்திருக்கிறாராம், அடக்கி கொண்டே இருக்கிறார், அடக்கி கொண்டே இருக்க. ஒரு நிமிஷம் ஆகாது, வாந்தி எடுத்துடலாம், எடுத்துட்டா என்ன செய்ய முடியாது, அதுக்கப்புறம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாடுங்க. சொல்லப்பட்டிருக்கிறது, தொடர்ந்து அந்த 3 வசனங்களை வாசித்து பாருங்க. அந்த இரக்கமுள்ள தேவன் அவர்களை என்ன செய்யவில்லையா, கைவிடவில்லை. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழலில் அந்த ஜனங்களை அவர் விடாம என்ன செய்தாரா, நடத்துகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், உதவி செய்கிறார், அவர்களோடு கூடவே இருந்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகலன்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னா, தேவன் அவர்களை விட்டு விலகலை, தேவன் அவர்களோடு கூட இருந்தார். ஏன்னு சொன்னா அந்த இரக்கங்கள் அவர்களுக்கு தேவை. மத்தேயு 28:20 சொல்லும்போது சொன்னா, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி நாள் வரையிலும் அந்த இரக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆமென், அல்லேலூயா. முடிவில்லாத இரக்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாடு. ஒவ்வொரு நாளும் அந்த முடிவில்லாத இரக்கத்தை நாம் உணர்ந்து கொள்ளுகிற போது மெய்யாகவே மெய்யாகவே தேவன் என்ன செய்வார்னு சொன்னா, நம்முடைய வாழ்விலே முடிவில்லாத அக்கிரமங்களை முடிவுக்கு கொண்டு வருவார், முடிவில்லாத பாவங்களை முடிவுக்கு கொண்டு வருவார். எதெல்லாம் தேவனுக்கு விரோதமாய் முடிவில்லாமல் தொடர்ந்து கொண்டு இருக்கிறதோ அதெல்லாம் முடிவுக்கு வருகிற வரையிலும் இரக்கம் செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, எரேமியா சொல்லுகிற போது அங்கே பார்க்கிறோம், அவர்களுடைய இரக்கங்கள் எப்படிப்பட்டது சொன்னா, அது சொல்லுகிறான், அனுதினமும். அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவைகள் காலை தோறும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று இரக்கம் செய்தார், இன்னைக்கு விட்டுருவார்னு இல்லை, என்ன செய்வாராம், தினம் காலையில் என்ன செய்வார் ஆண்டவர். பாருங்க, ஒவ்வொரு நாளும். ஏன்னா நம்மோடு கூட இருக்கிற தேவன். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நமக்கு அப்படிதான் வாக்கு கொடுத்தார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். பாருங்க, கூட இருக்கிற தேவன். இன்றைக்கு இருக்கிற சமுதாயம், இன்றைக்கு நாம் சந்திக்கிற ஜனங்கள், இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும், செப்பனியா 3ஆம் அதிகாரம் முதல் 4 வசனம் வாசிங்கன்னு சொன்னா, அந்த நகரத்தை குறித்து பேசும்போது சொல்லுகிறார், அந்த நகரம் எப்படிப்பட்ட நகரமா, வாசிங்கள் 1வது வசனம். இடுக்கன் செய்து ஊத்தையும் அழுக்குமாயிருக்கிற நகரம். கவனிங்க, அந்த நகரம் எப்படிப்பட்டதான், ஒன்றும் சரியான நகரம் கிடையாது. ஊர் எப்படிப்பட்ட ஊர் கிடையாது, எல்லாம் ஒழுங்கினமான ஊர். 2வது வசனம். நம்பவில்லை. பாருங்களேன், எல்லாம் சொல்லிட்டே வர்றார், கடவுளை நம்பலை, கடவுள்கிட்ட வரல, ஒன்றும் செய்யலை.
3வது வசனம் சொல்லுது, அதற்குள்ளே இருக்கிற அதிகாரிகள் அதிபதிகள் எல்லாம் எப்படிப்பட்டவங்களா? கர்ஜிக்கிற சிங்கங்கள், நியாயாதிபதிகள், ஓநாய்கள். அப்படியே பாருங்களேன், ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரார். அடுத்த வசனம், அதுல இருக்கிற தீர்க்கதரிசிகளாம் எப்படிப்பட்டவங்களா பாருங்க. தேவன் சொல்லுகிறார், அந்த ஊர் எப்படி இருக்குது, உள்ள இருக்கிற ஆட்கள் எப்படி இருக்கிறான், தீர்க்கதரிசி எப்படி இருக்கிறான், இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள், இவர்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு 5வது வசனத்துல சொல்லுகிறார், ஆனாலும் அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர். கை வைத்து ஆமென் சொல்றீங்களா? ஒவ்வொரு எப்படின்னா இருக்கட்டும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், நம்மோடு கூட ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. ஆட்கள் எப்படியாக இருக்கட்டும், சுற்றி இருக்கிறவங்களாம் அப்படி சுற்றி இருக்கிறவன் எப்படியாவது இருக்கட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த வார்த்தை சொல்லுகிறது, அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லை, அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுவார். காலையில எழுந்த உடனே தேவன் என்ன செய்வாராம்? ஏன்னா அவருடைய இரக்கங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம், தம்முடைய பிள்ளைகளுக்கானது. ஒவ்வொரு நாளும் காலமே எழும்பி, யோபு 7:18 போடப்பட்டிருக்கிறது, காலைதோறும் அவனை விசாரிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காலைதோறும் வந்து விசாரிப்பார். காலையில வந்து நம்மளை என்ன செய்வாராம்? விசாரிப்பார். அப்படி ஒரு ஆள் வந்து விசாரிச்சா எப்படி இருக்கும்? என்ன சாப்பிட்டீங்க, என்ன பண்ணீங்க, என்ன செஞ்சீங்க, தேவைகள்லாம் என்ன பண்ணீங்கன்னு யாராவது தினம் வந்து விசாரிச்சா எப்படி இருக்கும்? தினம் விசாரிச்சா டென்ஷன் ஆகிடும். தினம் வேறு வேலையே கிடையாது. காலங்காலையில் அப்படி இல்லை. வந்து விசாரிக்கிறவர் எப்படிப்பட்டவரா? விசாரிச்சுட்டு போகிறவர் அல்ல, விசாரிக்கிறவர் தேவைகளை சந்திக்கிறவர். ஆண்டவருக்கு மகிமை. காலைதோறும் விசாரிப்பார். ஏன்னா அனுதின இரக்கம், காலைதோறும் இரக்கம். ஒரு நாள் ஆரம்பிக்கிற போது அவருடைய இரக்கங்கள் தானா கர்த்தருக்கு மகிமை. அந்த நாளுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொண்டு வருவார். என்னோடு கூட எஸ்ஐயா தீர்க்கதரிசன புத்தகம் 50ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்க, அங்கே போடப்பட்டிருக்கிறது. எஸ்ஐயா 50:4 பாருங்க. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு. பாருங்களேன், காலையில் வந்து என்ன செய்வார்னு சொன்னால், இந்த நாளில் நீ என்ன பேசணும், யார் கூட என்ன பேசணும், என்ன சொல்லணும், எங்கே போகணும், எல்லாவற்றையும் சொல்லி கொடுப்பார். அது மாத்திரம் இல்லை, காலை தோறும் வந்து என்ன செய்வாராம்? என்னை எழுப்புவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்ல பாதுகாப்பு. ராத்திரி எல்லாம் தூங்குனா காலையில் வந்து கர்த்தர் என்ன செய்வாராம்? எழுப்புவார். எந்திரிமான ஒரு புது நாள் வந்துட்டது, நான் உனக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறேன், பாதுகாத்திருக்கிறேன், ஜீவனை பாதுகாத்திருக்கிறேன், இந்த புதிய நாளை பெற்று அனுபவின்னு சொல்லுவார். கர்த்தருக்கு காலைதோறும் எழுப்பி, அது மாத்திரம் அல்ல, கற்றுக்கொள்ளுகிறவன் போல ஆண்டவர் என்ன செய்வாராம்? கேட்கும்படி. ஒவ்வொரு நாளும் பாருங்க, காலையில வந்து தேவன் என்ன செய்வாராம்? விசாரிப்பார், பாதுகாத்து எழுப்புவார், அவனுக்கு உண்டான தேவைகளை சந்திப்பார், வெளிப்பாடுகளை தருவார், தரிசனங்களை தருவார். அவன் அந்த நாளில என்ன செய்யணும்னு தேவன் என்ன செய்வாரா? ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுப்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாடு. ஏன்னா அவர் ஒவ்வொரு நாளும் தம்முடைய இரக்கங்களை தம்முடைய ஜனங்களுக்கு என்ன செய்கிறாரா? கொடுத்து கொண்டே இருக்கிறார். காலைதோறும் கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஒவ்வொரு நாளும் நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் சொன்னா, தேவன் தருகிற அந்த இரக்கங்களை பெற்றுக்கொள்ள நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கணும். காலையில் எழும்பி அவர் சமூகத்தில், ஆண்டவரே இந்த நாளுக்கு உரிய அந்த இரக்கங்களினால் என்னை நிரப்பும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அது ஏதோ இன்றைக்கு நேற்று உண்டானது அல்ல. சங்கீதம் 25:6 நம்ம வாசிக்கும் போது அங்கே போடப்பட்டிருக்கிறது, அவருடைய இரக்கங்கள் அநாதி காலத்தினுடையதாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய காருண்யமும் அவருடைய இரக்கங்களும் அநாதி காலம் முதல் இருக்கு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் மண்ணிலே உருவாவதற்கு முன்பதாகவே நம்மேல் இரக்கம் வைத்த தேவன் நம்முடைய குடும்பத்தின் மேலே, பிள்ளைகள் எல்லார் மேலும் அவருடைய இரக்கங்கள் எப்படி இருக்கிறதா? அநாதி காலம் முதல் இருக்கிறது. அந்த இரக்கங்கள் மாறாதது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். காலைதோறும். இதோடு கூட பாருங்க, அடுத்த வார்த்தை அங்கே புலம்பல்ல போடப்பட்டிருக்கிறது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலை தோறும் எப்படி இருக்குமா? புதுசாக இருக்கும். காலை தோறும் எப்படி இருக்கும்? ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக காலையில் என்ன இருக்கும்? ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் பழைய இரக்கங்கள் அல்ல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அனுதினமும் புதியவைகள். ஒவ்வொரு நாளும் தேவன் என்ன செய்வாரா? ஒரு புதிய நாளை தருகிறவர்,
புதிய இரக்கங்களை தருகிறவர், புது வாழ்வை தருகிறவர். எல்லா நாளும் வெளிப்படுத்தல் 21:5 சொல்லுகிறது, சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கிறவர் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறார். படைவைகள் எல்லாம் என்ன செய்யுமா? ஒடிந்து போக. ஏன்னா காலையில் வந்து அவர் என்ன செய்வாராம்? தம்முடைய புதிய இரக்கங்களினாலே நிரப்புவார். அந்த புதிய இரக்கங்கள் பாருங்க, எல்லாவற்றையும் புதுப்பிக்கும்படி காலையில் அவர் என்ன செய்வாராம்? சங்கீதம் 104:30 சொல்லுகிறது. சங்கீதங்களின் புத்தகம் 104. பாருங்க, நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். பாருங்களேன், அந்த அபிஷேகம் வருகிற போது, பரிசுத்த ஆவியானவர் வருகிற போது, காலமே அவரை வரவேற்கிற போது அவர் வந்து என்ன செய்வாராம்? எல்லாவற்றையும் புதிதாக்குவார். பூமியின் ரூபமே புதிதாகுமானால் நம்முடைய வாழ்வு புதுப்பிக்கப்படுகிறது எம்மாத்திரம். அப்படியே அப்படி ஆண்டவர் லேசா என்ன செய்வாரா? எல்லாவற்றையும் புதுப்பிப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா அவருடைய இரக்கங்கள் கிடைக்க கிடைக்க, பவுல் சொல்லுகிறான் 2 கொரிந்தியர் 4:16 உள்ளான மனுஷன் அனுதினமும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். நித்தமும் அவனை புதுப்பிக்கிறார். எது வரைக்கும் புதுப்பிக்கிறாராம்? கொலோசியர் 3:10 சொல்லுகிறது, தேவ சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட். பாருங்க, தேவனுடைய இரக்கம் நம்முடைய வாழ்வை புதிதாக்கும், உள்ளான மனிதனை புதிதாக்கும். தேவ சாயலுக்கு ஒப்பாக நம்மை சிருஷ்டித்தவரை அறிந்து கொள்ளத்தக்க வகையிலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வை புதுப்பித்து கொண்டே இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒன்றை மாத்திரம் சார்ந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய இரக்கங்களை சார்ந்து கொள்ளுங்கள். இரக்கம் செய்கிறவர்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள். என்ன 2 பகுதியில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, இரக்கம் செய்கிற இடத்துல தேவன் இருக்கிறார், இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிற இடத்துல நாம் இருக்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் வந்து, ஆண்டவரே உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடைக்காம போக பண்ணாதேயும் அப்படின்னு ஜெபம் பண்ணாலே கர்த்தர் என்ன செய்வாரா? தம்முடைய மிகுதியான இரக்கங்களை நம்ம மேலே ஊற்றுவார். அந்த இரக்கம் நம்முடைய வாழ்வு முழுமைக்கும் போதுமானது, தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எது வரைக்கும் சொன்னால், அந்த பூரண ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரித்து கொள்ளும் வரைக்கும்.